தற்போது கோவையில் வேளாண்மை பல்கலைக்கழக மாணவ மாணவிகள் விவசாயிகளுக்கு ஆதரவாக போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். அந்த நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை அங்கிருக்கும் நமது செய்தியாளர் சுரேஷ்குமாரிடம் கேட்டறியலாம். சுரேஷ், எந்த இடத்துல தற்போது மாணவ மாணவிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க? விவசாயிகளுக்கு ஆதரவாக மத்திய மாநில அரசுகளுக்கு அவர்கள் வலியுறுத்தும் கோரிக்கைகள், விஷயங்கள்லாம் என்னென்ன? வேதவழி கோவை மருதமலை சாலையில் அமைந்துள்ள தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் தான் தற்பொழுது மாணவ மாணவிகள் விவசாயிகளுக்கு ஆதரவாக, அதாவது புதுடெல்லியில் கடந்த 20 நாட்களுக்கு மேலாக போராடி வரும் விவசாயிகளுக்கு ஆதரவாகவும் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிராகவும் மாணவ மாணவிகள் ஒன்று திரண்டு தற்பொழுது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் அவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து தற்பொழுது கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. பொதுவாகவே இந்த பிரச்சனை ஆரம்பம் முதலேயே மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் கோவையில் ஒரு பொது இடத்தில் போராட்டம் நடத்த தொடர்ந்து முயற்சித்துட்டு வந்தாங்க. ஆனால் காவல்துறையினர் அவர்களுக்கு போதிய அனுமதி வழங்கவில்லை. உடனடியாக கைது நடவடிக்கையில் ஈடுபட்ட காரணத்தால ஆங்காங்கே அவர்கள் கல்லூரிகளிலே வகுப்பு புறக்கணித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருவது கடந்த தினங்களாக வாடிக்கையாக இருந்து வருகிறது. கடந்த வாரம் கூட சட்டக்கல்லூரி மாணவர்கள் இதே கோரிக்கையை வலியுறுத்தி வகுப்பு புறக்கணித்து ஆர்ப்பாட்டம் மற்றும் சாலை மறியலில் ஈடுபட்டாங்க. இதன் தொடர்ச்சியாக தற்பொழுது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக மாணவர்களும் இந்த விவசாயிகளுக்கு ஆதரவாகவும் ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு எதிராகவும் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. இவர்கள் கூறக்கூடிய இந்த கோரிக்கைகள் மத்திய மாநில அரசுகளுக்கு வலியுறுத்தும் விதமாக அமைந்துள்ளது. அதாவது ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை உடனடியாக மத்திய மாநில அரசுகள் கைவிட வேண்டும். குறிப்பாக டெல்லியில் போராடி வரும் விவசாயிகளை மத்திய அரசு அழைத்து அவர்களிடம் சுமூக பேச்சுவார்த்தை பேசி அவர்கள் விடுக்கக்கூடிய கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்றிட வேண்டும். அதுவரை இதே போன்ற பல்வேறு கட்ட போராட்டங்களை மாணவர் தரப்பில் நாங்கள் நடத்துவோம் என்ற கோரிக்கையை தான் அவங்க வலியுறுத்தியிருக்காங்க. வேதவழி.